ஏண்டாலே நான் சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு எதுவும் திங்கிறியாடா? சொனாட்டவளை ஏண்டா இது சட்டமன்றமாக சினிமா தட்டுறாடா? சொனாட்டவளை குட்டி கதை சொல்கிறியா? மயில் அப்பா அவங்கன்னு தெரியா? லண்டன்லேருந்து ஒருத்தி தமிழ்நாட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்து 2 பிள்ளைகளை ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று பெற்றுட்டு புருஷனை காணாமல் தேடிக்கிருக்காடா. புருஷன் எங்கேண்டு. ஆனால் அவன் பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுதுக? அப்பனை காணாமலாம் தேடலை, அவன் எனக்கு அப்பனே இல்லை அப்படின்றதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? சொனகட்டவளை தெரியுமாடா அர்த்தம் உனக்கு? சொனகட்டவளை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அது இது அதுக்கு என்ன பதில் இதுக்கு என்ன பதிலுண்டா இப்படியே தேடுறாராம். உன்னை எவனுமே தேடலை, உன் பிள்ளைய உன்னை தேடலை, அப்பனே இல்லைன்றுச்சு. அப்போ இல்லைண்டா அப்போ நீ அப்போ இல்லைண்டா அப்போ என்ன அர்த்தம் முடியும்? எனக்கு ஒன்றும் சரியாக புரிய வரல. பாமர மக்கள் தானே நாங்கள்லாம். பெத்த பிள்ளையா அவங்க எனக்கு அப்பேனே இல்லை அப்படின்னு சொல்லிச்சுக்கிட்டா அப்போ வேறு யார் அப்பேன்னு ஒன்றும் புரியலை. சரி ரைட்டு, அப்படி பொழைச்சிக்கிட்டு இருக்க நாய் நீ. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் எங்கிட்ட மாற்றம் வேணும் மயிர் வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு விட்டாங்க வந்து. அதுலேயும் உனக்கு முழுசாக ஓட்டு போடல. திமுககாரன் முதலமைச்சர் ஆகணும்னு போட்டவங்க அவங்க பூரா ஜெயிச்சு வந்து உனக்கு இப்போ முட்டு கொடுத்துக்கிட்டு அவங்க கூட இருக்காங்க பாரு. அவங்க பூரா திமுககாரர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டு வந்தவங்க. நீ அவரை தேடுறோம்ன்ற அவர் அங்கேருந்து வந்தவங்க ஆதரவில் நீ ஆட்சி நடத்திக்கிட்டு வேண்டா விளங்காதவனே வெக்கங்கட்டவனே கொடுமைடா. ஆனால் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆண்டவன் என் காலத்திலே உசுர் இருக்க காலத்திலே எழுதி வச்சுருக்கான் பாரு கொடுமை. அதாவது அப்புறம் கடைசியில் மக்களே எனக்கு ஒரு ஆசை, நானும் ஒன்று செஞ்சுக்கிறவா. குட்டிக்காத சொன்னவனே அவ்வளோதான்.